பரவாதான். பொழுது சாயறதுக்குள்ள நான் வசூலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் போட்டு கொண்டேன். வாங்க தம்பி. வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. ஆமா. இந்தாங்க நான் சந்தையில சம்பாரிச்ச பணம். என்னப்பா சந்தையில மாடுங்க ஜாஸ்தி போல இருக்கு. 175 ரூபா இருக்கு. ஏப்பா ஆதித்யா, கொடுத்து வச்சிருக்கிற பணத்துக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கியா? எனக்கு எங்க எழுத படிக்க தெரியும்? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கோடு தான். கோடா? அது இல்லப்பா கோடு. அதெல்லாம் உங்களுக்கு புரியாதுமா? நான் கோட்டை வச்சு ரோடே போட்டுருவேன். வரட்டுமா? டேய் ஒழுங்கா சாப்பிடுற. பாருங்க. சரிப்பா சரி. என்ன விநாயகமூர்த்தி, வேலையில ரொம்ப மும்முரமா நடந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க, இன்னைக்குள்ள சூளையை கல் எடுக்கணும். அப்புறம் விநாயகம், ஒரு முக்கியமான காரியம். எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கடன் வேணும். எப்படியாவது சீக்கிரமா புரட்டி கொடுத்துருவேன். கிடைக்குமா? 15,000மா? ஏதுப்பா என்கிட்ட? வண்டியா செங்கல் போயிட்டு இருக்கு. நீ என்னடன்னா வண்டியா போன ஏற்கனவே செங்க சொல் நஷ்டம் நடக்குதுப்பா. இல்லப்பா, கொஞ்சம் எப்படியாவது பார்த்து நீ ஏற்பாடு. பேசாதீங்கம்மா, சீக்கிரம் வேலையை பாருங்கம்மா. ஏடி முத்தம்மா, பரிசம் போட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் வேண்டாங்கறீ, என்னடி அர்த்தம்? எனக்கு பிடிக்கல. எங்களுக்கு பிடிக்கல. அப்ப நீங்களே கட்டிக்கங்க. என்ன 4 பேருமா? ஏய் அலையாதடி, உன்ன கல்யாணம் ஆபோது நாங்க ஆசைப்பட்டோம். இப்படிதான் அருக்காணியும் கல்யாணம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தா. வாக்கப்பட்ட 3ஆம் மாசமே வாங்கி எடுக்கல. இப்படித்தான் அவனு சினுக்கு வாழுக ஆரம்பிச்சுட்டா. அப்படி போடு, சும்மா இருக்கிறீ. எங்க அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சிருக்க என்னால முடியாது. அவ்வளவுதானே. ஒரு பொண்ணா பிறந்தா அவ புருஷன் வீடுதான் எனக்கு எல்லாமே. நீ வரி சொல்ற. பொண்ணாக பிறந்தா ஒரு புருஷனுக்கு துணையா வந்தாக வேணும் அவன் வாசப்படி வழியா. அடி முத்தம்மா இனி மொத்தமா அந்த கட்டிலும் மெத்தையிலும் கத்துக்கொள்ளடி.
பட்டியை கொடுக்க வேண்டிய படத்துல இருந்து 20 ரூபா காணன்னு என்ன கண்ணாப்புனான்னு கத்துனிய. அந்த பணத்தை நான் எடுக்கல. வண்டி மேட்ல பணத்தை வச்சு படுத்திருக்கும் போது இவன் தான் நைஸா பணத்தை எடுத்திருக்கான். வண்டிக்கார போய் சொன்னானே. டேய் இவன் சொல்றது உண்மையாடா? சத்தியமா சொல்றேனே, நான் எடுக்கலண்ணே. இவன் போய் சொல்றான். டேய் வெள்ள, அண்ணன் இருக்காருன்னு பாக்குறேன். தனியா வந்தீன்னா அவ்வளவுதான். இத பாருங்க, உன் முன்னாடி என்ன மிரட்டுறான். டேய் முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள ரவுடி மாதிரி பேசுறியா? டேய் வெள்ள, இவன் தான் எடுத்தானா? ஆமாண்ணே, இத பாருங்க, ஜோபில போட்டு வச்சிருக்கான். விட்றா டேய், நான் எடுக்கலடா டேய், விட்றா. என்னடா இது? இந்த வயசுல உனக்கு திருட்டா? இல்லண்ணே, இது எங்க அம்மா கொடுத்த காசுண்ணே. டேய் திருட்டு அதெல்லாம் போய் வர சொல்றியா? இது ஒண்ணே. அண்ணே, வேண்டாண்ணே, நான் விட்டுறேண்ணே. அண்ணே, அண்ணே. ஆதித்யா, ஆதித்யா, ஆதித்யா. யாரு? என்ன பெருசு இந்த ராத்திரி நேரத்துல? உள்ளவா. ஆதித்யா, என்ன பெருசு? நான் ஜமீன்தார்கிட்ட எல்லாத்தையும் இழந்துட்டேன். பணத்தை கொடு, இல்லைன்னா பொண்ணை கொடுன்னு 10 நாள் எனக்கு தவணை கொடுத்துட்டு போயிருக்காரு. நீதான் அந்த ஜமீன்தார்ட்ட பேசி மறுபடியும் தவணை வாங்கி கொடுக்கணும். நான் உன்னைத்தான் நம்பி இருக்கேன். என்ன பெருசு? உன் பொண்ணு ஜமீன்தார் பையனை கொடுக்கல, என்ன தப்பு? பெரிய இடம், உன் பொண்ணு படிச்சிருக்கான், அந்த பையனும் படிச்சிருக்கான். ஜோடி பொறுத்த நல்லா தானே இருக்கு. இல்ல ஆதித்யா, அந்த ஜமீன்தார் சதித்திட்டம் போட்டு தான் நம்ம ஊர்ல சம்பந்தமே பண்றாரு. இதுக்கு என் பொண்ணு பலியாகிடக்கூடாதுப்பா. நீதான் நல்ல வழி காட்டணும். உன்னை பொறுத்த வரைக்கும் இது உன் மகளோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன பொறுத்த வரைக்கும் இது இந்த ஊரோட மான பிரச்சனை. நீ பட்ட கடனை நான் அடைக்கிறேன். ஆதித்யா, அதுக்கு என்ன நம்பிட்டல, தைரியமா போ பெருசு. எனக்கு எப்படி? போ பெருசு. கவுண்டர, கவுண்டர. என்ன ஆதித்யா, வழக்கமா எப்பவும் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் தான் வருவேன். ஆமா, இன்னைக்கு என்ன திடீர்னு? அது ஒண்ணு இல்ல கவுண்டர, 4-5 வருஷமா உங்கள்ட்ட பணம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, அது மொத்தம் 18,525 ரூபாய் ஆயிடுச்சு. அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன். அதுக்கான மொத்த கணக்கு இதுல வச்சிருக்கேன். என்னடி பர்வதம், அவன் கரெக்டா கணக்கு போட்டு கொண்டு வந்திருக்கான். இப்ப பணத்துக்கு என்னடி பண்றது? வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட புத்தியே இல்லையே. அவன் இது வரைக்கும் உங்ககிட்ட கொடுத்து வச்ச பணம் 1000மோ 2000மோ தான் இருக்கும். அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து கொடுக்கறேன்னு சொல்லி அனுப்புவீங்களா? பணம் கொண்டு வந்துட்டீங்களா? என்ன ஆதித்யா தப்பா சொல்ற? நீ என்ன அவ்வளவு பணமா என்கிட்ட கொடுத்து வச்ச? இந்த பாரு, நீ அடுத்த வாரம் வா, கணக்கு பார்த்து சொல்றேன். 4-5 வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சு சம்பாதிச்ச பணம். என்ன ஏமாத்த நினைச்ச நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? ஏங்க பேசாம இருக்கிறீங்க? போய் போலீஸை கூப்பிடுங்க. இந்த பாரியா, இந்த குழந்தைய பெத்தவனி மரியாதையா நான் சேர்த்து வச்ச பணத்தை என்கிட்ட கொடுக்கல, இந்த குழந்தைய நீ உயிரோட பார்க்க முடியாது. எங்க ஊர் சுமந்தாய் கல்லுல உனக்காக காத்துட்டு இருப்பேன். பணத்தோட வா. வர. சாப்பிடு கண்ணா, சாப்பிடு. இந்த இன்னொன்னு. ஆதித்யா, பணரியா, பொட்டு கவுண்டர் சேர்த்து வச்ச பணத்தை ஒன்னும் சொல்ல வேண்டாம். உன்னை பத்தின எல்லா விவரத்தையும் பொட்டு கவுண்டர் என்கிட்ட சொல்லிட்டார். நீ எவ்வளவு பெரிய அயோக்கியங்கிறத இப்ப என் கண் கூட நான் பார்த்துட்டேன். மரியாதையா அந்த குழந்தையை பத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. ஐயா, பொட்டு கவுண்டர். பொட்டு கவுண்டரே, முதல்ல அந்த குழந்தைய எடுங்க. நம்ம ஊர்ல தான் அயோக்கியத்தனம் பண்றேன்னா பக்கத்து ஊர்லயும் போய் உன் முரட்டுத்தனத்தை காட்டியிருக்க. இவன் செஞ்ச இந்த காரியத்தால ஊரோட மானம் மரியாதை எல்லாமே போச்சு. சத்தியமங்கலத்துக்காரங்க எல்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க பண்ணியாரையா? உன் மனசுல நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க? ஊர்ல பஞ்சாயத்துன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமாடா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியுமாடா? ஐயா, நான் நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். இது வரைக்கும் உன்னை வெறும் முரடன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான்
கண்கூடா பார்த்த பிறகு நீ எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரியுது. ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் தயவு பண்ணி கேளுங்க. நீ சொல்றத கேட்க நான் இங்க வரல. நான் சொல்றத நீ கேள். இந்த கிராமத்துல இத்தனை நாள் நீ செஞ்ச காரியங்களுக்கெல்லாம் ஐயோ பாவம் அனாதையாச்சே நானும் கொஞ்சம் அனுசரிச்சு போய்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பார்த்து மீறி போயிட்ட. இங்க பாருங்க, இன்னையில இருந்து எண்ணி 30 நாள் இந்த ஆதித்யனை கிராமத்துக்குள்ளேயே நான் தள்ளி வைக்கிறேன். ஊர் மக்கள் யாரும் இவனை வீட்டு வாசல்ல சேர்க்க கூடாது. நம்ம ஊர் கடகண்டில இவனுக்கு கணக்கு வழக்கு இருக்க கூடாது. இந்த ஊர்ல மாடு வச்சிருக்கிறவங்க யாரும் இவங்கிட்ட லாட் அடிக்க கூடாது. அது மட்டுமல்ல, தவிச்ச வாக்கி பச்சை தண்ணி கூட தரக்கூடாது. 30 நாள் இவன் இந்த தண்டனையை அனுபவிச்சே ஆகணும். அப்பத்தான் பந்தத்தை பத்தியும் பாசத்தை பத்தியும் உறவை பத்தியும் ஏன் தன்னை பத்தியும் கூட உணர்வான். வரதா ஐயா, இந்த செய்தியை ராத்திரியோட ராத்திரியா தமுக்கு போட்டு எல்லாருக்கும் சொல்ல சொல்லு. ஊரு பூரா சொல்லுடா. சரிங்க ஐயா. வினோத், போக நுழையாத இடத்துல கூட இந்த ஜமீன் பொன்னம்பலம் நுழைஞ்சிருவான். நாம வேதாசரத்துக்கு கொடுத்த தவணை தேதி முடியறதுக்கும் நாம தவறாம கிராமத்துக்குள்ள நுழையறதுக்கும் சரியான நேரம் வந்துருச்சு. என்னடாடி சொல்றீங்க? எவன் நமக்கு தடையா இருப்பான்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த ஆதித்யனை அவனுடைய கிராமத்து மக்களே 30 நாளைக்கு ஊர்ல இருந்து தள்ளி வச்சுட்டாங்களா. பரிசம்போட சீர்வரிசை தட்டோட அந்த கிராமத்துக்கு போறோம். தட்டு மாத்தின பின்னாடி அந்த கிராமத்துக்கே தண்ணி காட்ட போறோம். பாருமா, உனக்கு உட்காரவே தெரியல. தினம் உனக்கு சொல்லி தரணுமா? யாராவது வந்து பார்த்தாங்கன்னா நான் தான் உன்னை இப்படி உட்கார வச்சு என்ன தப்பா நினைப்பாங்க. ஒழுங்கா உட்காரு. ஐயா, இதுக்கு முதல்ல இருந்தது தேவையில்ல, கொலுசு மட்டும் தான் தெரிஞ்சது. இந்த மாதிரி ஒழுங்கா உட்காரல உன்னை நான் குச்சி எடுத்து அடிப்பேன். ఏమిరా ఇక్కడ చూడు నాన్న. నేను చూడరమ్మా పడి ஏமா இப்ப என்ன சூடா இருக்கு? சூடு சூடுன்ற முதல்ல நீ என்ன சூடு. ஐயா, ஒன்னும் உங்க அப்பனை கூப்பிடாதுமா. அந்த ஆள் சிரிச்சானாவே எனக்கு பயமா இருக்கு. நேற்று பாடத்தை எங்க விட்டேன்? அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். சீ. சீயா. நம்மள எங்கேயோ கொண்டு போய் விட்டு படுக்குது. நீ புது பாடம். அம்மா சொல்லு பாடம். అంటే అది కాదు. அன்பு. ரொம்ப நல்லா இருக்குது. ஆனா வம்பு. ஆடி கறக்கிற மாட்டை ஆடி கறக்கலாம், பாடி கறக்கிற மாட்டை பாடி கறக்கலாம்னு வாங்க. உங்ககிட்ட இருந்து பாடத்தை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. உனக்கும் பிடிச்சது எனக்கும் பிடிச்சது. ஆப்பிள் சொல்லு பாக்கலாம். అది నాకు ఇష్టం లేదు, మీకు ఇష్టం అంటే నువ్వే తిన్ను. நானே தின்றதா? பெரிய பெரிய ஐட்டம்லாம் வேணாம், ஒரு சின்ன ஐட்டம். இலை இலை சொல்லு பாக்கலாம். అది కాదు. இன்பம். அதை இப்படி கூட சொல்லலாம். யோ வாத்தி, நான் அப்ப இருந்த என் 2 கண்ணால பாத்துக்கிட்டு இருக்கிறேன். என் பொண்ணுக்கு ஏடா கூடத்தனமா எதையோ சொல்லி கொடுக்கறேன். அவ மெதுவா தமிழ் கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அது வாயில எது நுழையுதோ அந்த மாதிரி வார்த்தையா சொல்லி குடியா. அதைத்தான் முயற்சி பண்றேன், முடியலையே. இந்த பாரு புஜ்ஜி, உனக்கு தமிழ் வருது, ஆனா வரும்போது அங்கங்க அடிபட்டு தட்டு தடி மாதிரி வருது. உனக்கு தமிழ் பளிர்னு வரணும்னா நான் ஒரு குரல் சொல்லி தரேன். அந்த குரலை மட்டும் நீ கத்துக்கிட்ட எனக்கு பதில் நீயே வாத்தியார் ஆயிடலாம். பாரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கத்துக்கிட்டேன். எங்க சொல்லுமா? உனக்கு என்ன டப்பிங்கா பண்ணுவாங்க? நீ தான் சொல்லணும், சத்தமா சொல்லு. அகர. பாரு, நான் பாக்குறதுக்கு தான் இப்படி இருப்பேன், ஆனா எனக்கு கோபம் வந்தது ரொம்ப பொல்லாதவன் ஆயிருவேன். 4 தடவை சொல்லி கொடுப்பேன். 4 தடவையிலே நீ புரிஞ்சுக்கலனா 5வது தடவையும் சொல்லி கொடுப்பவா? ఏమిరా గురుగారు కొట్టేశారు. యో వాతి, కొట్ట వద్దయ్యా, కొట్ట వద్దు. కొట్టలేదయ్యా, కొట్టలేదు. బుజ్జిమా, నువ్వు నల్ల పొన్ను, వழிయాద. నువ్వు మట్టు ఇంద తిరుకురల చెప్పిస్తేనే మీకు ఏమి ఇష్టమో నేను ఇస్తానమ్మా. చెప్పుమా, చెప్పు చెప్పు చెప్పు.
నా దగ్గర మీకు ఒక కవిత ఉంది. నేను మీకు అది చెప్తాను. అది మీరు చెప్తే నాకు చాలా సంతోషం. చెప్తారా? కథలన్నీ విధలాయ, కాపురము రెండాయ, నిన్న చచ్చిన గొందేలి నేల్టికి కూరాయ, గొందేలి చంపిన వాడు చచ్చి ఇవాళ్ళకి 6 నెల్లాయ. చెప్పు. வேதாச்சலம், நான் உனக்கு கொடுத்த 10 நாள் கேடு முடிஞ்சு இன்னைக்கு 11வது நாள். நான் வார்த்தை தவறினதே கிடையாது. ஜமீன்தாரையா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன், எங்கேயுமே பணம் கிடைக்கல. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துங்க, அதுக்குள்ள நான் இனிமேலும் தவணை கொடுக்கறதா இல்லையா? என்ன டாடி வீட்டுக்குள்ள பேச வேண்டிய விஷயத்தை வீதியில நின்னு பேசிக்கிட்டு? அவசரப்படாத வேதாச்சலம், கிளம்பு, பண்ணையார் வீட்டுக்கு போ. பண்ணையார் வீட்டுக்கா? எதுக்கு? என்ன வேதாச்சலம், இந்த ஜமீன்தார் கிட்ட கை நீட்டி கடன் வாங்கிட்டீங்க. வாங்கின கடன் எல்லாம் சீட்டாடத்தை தொலைச்சிட்டீங்க. இப்ப அதை ஈடுகட்டத்தான் என் பையனுக்கு உங்க பொண்ணை எடுக்கிறங்கிற விஷயம் ஊராருக்கும் பண்ணையாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தானே பயப்படுறீங்க? நான் சொல்லுவேனா? சொன்னா என் மான மரியாதையில என்ன ஆகுது? என் சம்மதி சந்தி சிரிக்க வைக்க மாட்டேன். வாங்க போகலாம். வணக்கம், வாங்க. பண்ணையாரையா, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். நம்ம வேதாசலம் சம்மதத்தோட அவர் பொண்ணு ராசாத்திய என் பையன் வினோதி கல்யாணம் பேசலான்னு தான் எல்லா ஏற்பாடோட வந்திருக்கேன். என்ன ஜமீன்தார், இவ்வளவு பெரிய விஷயத்த வீதியில போய் நின்னு பேசிட்டு இருக்கீங்களே? வேதாச்சலம் வீட்டுல எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தீங்கன்னா நானே ஓடி வந்திருப்பேனே. ஏயா வேதாச்சலா, என்னையா ஒண்ணுமே பேசாம கமுக்கமா இருக்க? ராசாத்திக்கு இதுல சம்மதம் தானே? பெரிய வீட்டுல வாழ போற பொண்ணு மாட்டேன் நான் சொல்லும். பண்ணையாரையா, என் சக்திக்கு மீறின இடம். நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட சொல்லி பண்ணையாரையா, வேதாசலம் எதுக்காக பயப்படுறாருன்னு எனக்கு நல்லா புரியுது. இவ்வளவு பெரிய இடத்துல தம் பொண்ணை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு யோசிக்கிறாரு. உங்களுக்கு அந்த பயமே வேண்டாம். கல்யாண செலவு பூராவும் நான் ஏத்துக்கிறேன். எனக்கு என்ன, நீங்க எல்லாரும் பெரியவங்க வந்து கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும், அவ்வளவுதான். அப்படி உங்களுக்கு வேணும்னா உங்க ஒரு அம்மன் கோவில்லயே கல்யாணத்தை எளிமையா முடிச்சிருவோம். ராசாத்தி ரொம்ப கொடுத்து வச்சவ. தாயில்லாத அந்த பொண்ணுக்கு நல்ல வரனா கிடைச்சிருக்கு. பண்ணையாரையா, வேதாச்சலம் பொண்ணு உங்க பொண்ணா நினைச்சு பொம்பளை இல்லாத எங்க வீட்டுல விளக்கேத்தி வைக்க ஒரு மகாலட்சுமியை அனுப்பி வச்ச புண்ணியம் உங்களை சேரட்டும். வாங்க, பாக்க வைத்தன மாத்திக்கும் கொடுப்பா. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். இந்த சீர்தட்டு எல்லாம் வேதாச்சலம் வீட்டுல இறக்கி வச்சிருக்க. அப்ப நாங்க வரங்க. போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? சரி சரி, வாங்க விளையாடிக்கிட்டே பேசலாம். ராசாத்தி, அப்படியெல்லாம் பேசாதம்மா, என்ன மன்னிச்சிடுமா. இனிமே சத்தியமா நான் சிட்டாட மாட்டேன். என்னப்பா இது? நம்ம குடும்பத்தோட மானமே ஆட்டம் கண்டு போயிருக்கு. இப்ப போய் சீட்டாட மாட்டேன்னு சத்தியம் பண்றீங்க? அந்த ஜமீன்தார் மனசுல ஏதோ ஒரு வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம வீட்டுல சம்பந்தம் பண்ண வந்திருக்கான். என் தலையை அடகு வச்சாவது இன்னும் 3 நாள் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேம்மா. நீங்க ஏன்பா மறுபடியும் தலையை அடகு வைக்கணும்? அதான் என் கழுத்தையை அடகு வச்சுட்டீங்களே. பெத்த அப்பனா ஒரு பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைய நீங்க மறந்துட்டீங்க. ஆனா பெத்த அப்பனுக்கு ஒரு பொண்ணு செய்ய வேண்டிய கடமைய நான் இன்னும் மறக்கலப்பா. உங்க தலை நிமிரணும்னா நான் தலை குனிஞ்சுதான் ஆகணும். அந்த ஜமீன்தார் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா, நான் சொல்றது கேளுங்கம்மா. எல்லாரும் இப்படியே போயிட்டு எப்படிமா? நான் செஞ்சது சரியா தப்பான்னு கேட்காமலே பண்ணையார் தண்டனை கொடுத்தாரு. கேளுங்கம்மா. ஐயா ஐயா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கய்யா. நான் கொள்ள அடிக்கலையா, என்கிட்ட பேசுங்க ஐயா. உங்ககிட்ட பேச்சு போ. கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா.
ஆதித்யா இங்க வா. இந்த உலகமே இப்படிதான்ப்பா. ஒருத்தன் குப்புற வந்துட்டானா அவன் முதுகையே படிக்கட்டா பயன்படுத்துவானுங்க. தைரியமா குடி. வேணா சின்ன பாண்டி, எனக்காக வீணா உனக்கு எதுக்கு ஊர் பகை? ஊர் பகையா? இப்ப மட்டும் என்ன வாத்திக்கிட்ட இருக்கானுங்க? இந்த பயலுக்கு எப்பவுமே இப்படிதான். நீ ஏத்து என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். உன் தாகம் புரியுது, எனக்கும் கொஞ்சம் மிச்சம் வைப்பா. தண்ணி போட்டா கொண்டாடிக்காரர் தான் தள்ளி வைப்பான்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஒருத்தனுக்கு தண்ணி கொடுத்ததுக்காக அந்த ஊருக்காரன் நம்மளே தள்ளி வச்சானுங்களே, இது நமக்கு தேவையா? எதுக்கு தண்ணி கொடுப்பானே? இங்க பெருசு ஒருத்தன் குத்துக்கல்ல மாதிரி கல்லு மேல உட்காந்துருக்கேன், கண்ணுக்கு தெரியல? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஜமீன்தார் வீட்டுக்கு சம்மந்தியா போறாச்சா? எங்க போயிட்டு வர மாதிரி? குறி பார்க்கலான்னு போனேன். பார்த்தாச்சா? குறி சொல்றவர் இல்ல. நீ போ, நான் பாத்துட்டு வரேன்னு தங்கச்சி சொல்லிச்சு. அதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இங்க வாங்க, நான் குறி சொல்றேன். அட என்ன தம்பி? பெருசு ஒரு விஷயம் இருக்கு, ரெண்டு. என்ன விஷயமா குறி கேட்க போயிருந்தது? இல்ல, இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு தெரிஞ்சுதான் குறி கேட்க போனேன். நீர் என்ன நினைக்கிறீரு? இந்த கல்யாணம் சத்தியமா நடக்கூடாது தம்பி. நடக்கூடாது அவ்வளவுதானே? இந்த மாதிரி நல்ல காரியத்துல என்கிட்ட விட்டுரும். உட்காரம் காத கொண்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய பழியை தூக்கி ஆதித்ய மேல போட சொல்றேன் தம்பி. உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல? ஆமா. இந்த ஊரோட மான மரியாதை காப்பாற்றணும்ல? ஆமா. அதுக்கு ஒரே வழி ஆதித்ய மேல பழிய போடுறதுதான். பெருசு அந்த ஜமீன்தார் கண்ணுல ரெண்டு விரல விட்டாடுறதுக்கு சரியான ஆளு நம்ம ஆதித்யன் தான். அவனை விட்டு ஆக்கிடுவான். அது வந்து அட என்னையா வந்து போய் நான் சொல்றத கேளு. ஒரு கிராமத்தை காப்பாத்த ஒரு குடும்பத்தை பணைய வைக்கலாம். ஒரு குடும்பத்தை காப்பாத்த ஒருத்தனை பணைய வைக்கிறதுல தப்பே இல்லைங்கிறேன். அது இல்ல, அனாவசியமா ஆதித்ய மேல பழி சொல்லணும்னு பாக்குறேன். வழி இல்லப்பா, உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிங்கிறேன். இதனால கிராமத்துல ஒண்ணு குழப்பம் வந்துடாது இல்ல? ஐடியா கொடுக்குறது நான் இல்ல, என் பயமே அதுதான். பாத்தியா பெருசு? இந்த பாரு, என் ஐடியா எல்லாம் ஆரம்பத்துல குழப்பமா தான் தெரியும், முடிவு சுமூகமா இருக்கான். அது சரி, இப்ப நான் என்ன செய்யணுங்கிற? அப்படிதான் வழிக்கு நேரா இப்ப வீட்டுக்கு போறேன். ஆதித்யனை நான் அங்க அனுப்பி வைக்கிறேன். நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பிரமாதமா நடிக்கிறேன். நீ அங்க போடுற சத்தம் இங்க கேட்கணும். இதே முடிய கிளம்பு. அப்படியேதான் ஏதான் நம்மளால முடிஞ்சது. என்ன சின்ன பாண்டி, இங்க வந்து தனியா உட்காந்துருக்க? நான் செஞ்சுக்கிற வேலைக்கு இங்க உட்கார வைக்காம சட்டசபையில உட்கார வைப்பாங்க? என்ன சொல்ற சின்ன பாண்டி? ஒன்னால என்ன ஊரை விட்டு ஒரு வாரம் தள்ளி வச்சானுங்க. இந்த பாருப்பா, இனிமே கனவுல கூட யாருக்கும் பச்சாத்தாவே பார்க்க கூடாது. நீ ஆளை விட்டு சாமி கிளம்பு. நான் அப்படியே தப்பு பண்ணிட்டேன். சேர்த்து வச்ச பணத்தை திருப்பி கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டேன். இந்த கப்சா உறவெல்லாம் நாங்க தான் பண்றது. இப்பதான் வேதாச்சலம் வந்து உங்க வண்டவளத்தை தண்டவாளம் ஏத்திட்டு இதே ரூட்ல போயிருக்காரு. என்னது? பெருசு வந்துட்டு போச்சா? என்ன சொல்லிட்டு போச்சு? சேர்த்து வைக்காத பணத்தை சேர்த்து வச்சுதா பொய்ய சொல்லி எங்களுக்கு உபகாரம் பண்றதா சொல்லி எங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கேன்னு சொல்லுச்சு. சின்ன பாண்டி. ஆமா, பக்கத்துல இருக்கிற என்கிட்ட சத்தம் போட்டு கூப்பிடு. அங்க போனா பொட்டி பாம்பா ஆயிடுவிய. உன்னால அங்க பேச முடியாதியா? என்ன 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 முறைக்கிற? உண்மையிலேயே நீ மீச வச்சிருக்கிற ரோஷம் உள்ள ஆம்பளையா இருந்தா நேரா வேதாச்சலம் வீட்டுக்கு போய் கேள்வி பார்க்கலாம். நீ எங்க கேக்குறது? இந்த பார்வையில அங்க ஒண்ணும் வேவாது. அவர் பழைய வேதாச்சலம் இல்ல, ஜமீன்தாருடைய சம்பந்தி. அவர் வீட்டை டச்சே பண்ண முடியாது. டச் பண்ண முடியாதுங்கிற. எங்க வீட்டுக்கா இல்ல வேதாச்சலம் வீட்டுக்கா? சின்ன பாண்டி, நீ சொன்னது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னா இந்த ஆதித்யன் என்ன மனுஷங்களை பார்க்க முடியாது. கொஞ்சம் இரு. என்ன பாக்குற? இத சாப்பிட்டு போன அங்க நீ மனுஷனாவே நடந்துக்க மாட்டேன். பாத்துப்பா, இந்த ஊரோட மான மரியாதையில அந்த குவார்டர் பாட்டில தான் இருக்கு. வேலாச்சலம், வெளியே வாயா. கத்துறது காலில் உள்ள வாயா வெளியே. மரியாதையா வெளியே வந்துரு, இல்ல நடக்கிறதே வேற. ஜமீன்தார் வீட்டுல சம்மந்தம் பண்ண திமிரா? என்ன தைரியம் தான் என்ன பத்தி சின்ன பாண்டி கிட்ட தாறுமாறா பேசிருப்பேன். எதுக்கு வந்தாலும் நம்ம வீட்டு முன்னாடி சத்தம் போடணும்? அவங்கிட்ட கை நீட்டிட்டீங்களா? எனக்கு தங்கச்சி கூட இல்லையப்பா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஒழுங்கா வெளியே வந்து பதில் சொல்லு. ஏய், என்னடா என்ன? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை பத்தி நல்லா தெரியும். உன் வண்டவாளத்தை ஊரே தெரிஞ்சு வச்சிருக்க. இது பாரியா, பஞ்சாயத்தோட வார்த்தை மீறக்கூடாதுன்னு பாக்குறேன். மரியாதையா வெளியே வந்து பேசு. ஒருத்தர் என்னடானா சத்தம் போடாம வந்து சம்பந்தம் பண்ணிட்டு போயிருக்கான். இவன் என்னடானா சத்தம் போட்டு ஊரையே கூட்டிட்டு இருக்கான். என்னப்பா இதெல்லாம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, பக்கத்தூர் பொட்டு கொண்டுட்டு பணம் கொடுத்து வச்சிருந்தானா, அவர் இல்லன்னு கையை விரிச்சிட்டாராம். அதனால அவர் குழந்தைய கடத்துக்கு வந்து மிரட்டி அவருக்கு இந்த பணத்தை வாங்கி நான் ஜமீன்தாட்டப்பட்ட கடன் அடிச்சு விட்டு உங்க கழுத்த தாலியை கட்ட போறானா.
திட்டம் போட்டிருக்காமா. ஏய், பொட்டு கொண்ட பணம் கொடுத்து வச்சிருக்கியா? ஏதுடா பணம்? போய் சொல்லாத. இந்த கழுத்தை தாலி கட்ட திட்டம் போட்டிருக்க ராஸ்கல். எது கண்டால் நம்ம வீட்டு வாசல் முன்னாடி சத்தம் போடுறோம். உங்களுக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? இனிமே உனக்கு மரியாதை கிடையாது. நீயா வெளியே வரியா இல்ல நான் கதை உழைச்சு உள்ள வரட்டுமா? ஏய், என்னடா பண்ணுவ? நான் நொடிச்சு போயிட்டேங்கிறதுக்காக என் பொண்ணு கழுத்தை முடிச்சு போடலாம்னு பாக்குறியா? முடியாதா உன்னால? ஏய், ஏய், என்னடா முறைக்கிற? நீ நினைக்கிற மாதிரி சாதாரண வேதாச்சலத்தோட வீடு இல்லடா இது, புரிஞ்சுதா? சின்ன புது ஜமீன்தார் பொன்னம்பலத்தோட சம்பந்தியா அப்புறம் வேதாச்சலத்தோட வீடு. தைரியம் இருந்தா என் பொண்ணை தொட்டு பாடுறான். அவ்வளவு ஏன் சுத்தமான ஆம்பளையா இருந்தா வீட்டுக்குள்ள கால வைடா பாக்கலாம். நினைச்சு கூட பார்க்காத உன் பொண்ண தொட்டு பார்க்க சொல்லியா? இருக்காத. சொன்னேன் ஊரே கூடி 30 நாள் தள்ளி வச்சோம் அந்த ஆதித்யனை. உங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தானே அவன். கட்டுப்பாட்டையும் மீறி அந்த சண்டால செஞ்ச காரியத்தை நினைச்சா அங்கமெல்லாம் கொதிக்குதுங்க. இந்த பாருங்க பண்ணேறையா, அம்மி மிதிக்காம அருந்ததி பார்க்காம அர்த்த ராத்திரில இருந்த அனாத பையன் அடாவடித்தனம் பண்ணி ராசாத்திக்கு எடுத்து தாலி கட்டிட்டான். இவன் வேதாச்சலம் வந்து உண்மையை சொல்லியா? ஆமாங்க. சின்ன புது ஜமீன்தாரு வேதாச்சலம் வீட்டுக்குள்ள சம்பந்தம் பேசியிருந்தா பரவாயில்ல, ஊரெல்லாம் கூட்டி உங்க வீட்டு முன்னாடியே சம்பந்தம் பேசியிருக்கார். பழைய பகையெல்லாம் மறந்து அந்த ஜமீன்தார் நம்ம ஊர்ல சம்பந்தம் பண்ண வந்தாரு. 2 கிராமமும் ஒத்து போற நேரத்துல இந்த சண்டால எல்லாத்தையும் கெடுத்து போட்டானையா? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்முடைய வாய் வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம எந்த முடிவுக்கும் வர முடியாது. அந்த பெண்ணோட வாக்குமூலத்தை கேட்ட பிறகுதான் நாம ஒரு முடிவுக்கே வர முடியும். ஏன்னா அது அவளுடைய வாழ்க்கை பிரச்சனை. அப்படிங்களா? பூசாரி, அந்த உண்டியல் கொண்டு வந்து வையப்பா. அம்மா தாய், அந்த அநாத பைய கட்டின தாலிய ஆத்தா மேல பாரத்தை போட்டு உண்டியல்ல போடு. காதும் காதும் வச்ச மாதிரி உனக்கும் அந்த ஜமீன்தார் பையனுக்கும் நிச்சயம் பண்ண அன்னைக்கே கல்யாணம் செஞ்சு வச்சிடறோம். ராசாத்தி, இது உன் வாழ்க்கை பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த கிராமத்தோட மான பிரச்சனையும் இருக்கு. ஆளாளுக்கு யாரும் எதையும் பேசாதீங்க. பண்ணியாரியா, தீர்ப்பு சொல்லுங்க. இப்போ இந்த பிரச்சனைக்கு எப்படி முடிவெடுக்கிறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இதுவரைக்கும் நம்ம பஞ்சாயத்துக்கே வராத ஒரு வழக்கு இது. அதனால இதுல முடிவெடுக்கிற பொறுப்பை அந்த ராசாத்திக்கிட்டே விட்டுலாம் நினைக்கிறேன். என்ன? அப்படியே செய்யலாங்க. ராசாத்தி, நீ 4 எழுத்து படிச்ச புள்ள. நம்ம கிராமத்தோட சம்பிரதாயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீயே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. வரதா ஐயா, அத கொண்டாந்துங்க வை. சரிங்க ஐயா. இது பாருமா ராசாத்தி, இந்த கிராமத்தோட சம்பிரதாயம் என்னன்னு கேட்டா, புதுசா ஒரு பொண்ணு இந்த கிராமத்துல வாழ்க்கப்பட வந்தாள்னா புகுந்த வீட்டுக்கு முன்னால குறுக்கால ஒரு உலக்கைய போட்டு வச்சு ஒரு படியில நெல்ல குமிச்சு வச்சு அதை தாண்டி உள்ள வர சொல்லுவோம். ஏன்னா வீட்டுக்கு வர மகாலட்சுமி என்னைக்கு நிலைச்சு நிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு வழக்கத்தை நாங்க கடைபிடிச்சிட்டு வரோம். காலங்காலமா இந்த கிராமத்துல கடைபிடிச்சிட்டு வர அந்த வழக்கத்தை மாத்தாம உன் முன்னால ஒரு உலக்கைய போட்டு வச்சிருக்கேன். அந்த உலக்கையை நீ தாண்டி வரையோ இல்ல கழுத்துல கிடக்கிற தாலியை கழட்டி அந்த உண்டியல்ல போடுறியோ, அது உன்னோட பொறுப்பு. ஆத்த மேல பாரத்தை போட்டு இவ கட்டின தாலியை கட்டி இந்த உண்டியில போடுமா. இந்த ஊதாரியை கட்டிக்கிட்டு நீ என்ன சுகத்தை காண போற? என்ன பொண்ணு தாய், அன்னைக்கு என் பொண்டாட்டி தாலியை கட்டி அம்மன் கழுத்துல போட்டப்ப விரட்டி விரட்டி தடுத்தீங்க. இப்ப என்னடா நாக்கு கூசாம தாலியை கட்டி உண்டியல்ல போட சொல்றீங்க? இங்க பாருங்க, இங்க யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சத்தி, உன் முடிவை நீயே சொல்லுமா.
சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை எடுத்து வளர்த்த ஒரே காரணத்துக்காக சொல்றேன். இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற முடிவோட தான் வந்திருக்கியாமா? முன்ன வச்ச கால பின்ன வைக்க தெரியாதத எனக்கு. அசோகவனத்துல சிறைப்பட்டதால ராமாயணத்துல சீதைக்கு பெருமை, துரியோதன சபையில அவமானப்பட்டதால பாரதத்துல பாஞ்சாலிக்கு பெருமை. இத கட்டின மூணு அடிமைப்பட்டதால இங்க இருந்தாதான் இந்த கிராமத்துல எனக்கு பெருமை. ராசாத்தி, நான் என்ன சொல்ல வரேன்னா, தெரியும் அத்த, என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அண்ணன் பாண்டவ வம்சம், இத கட்டினவ ராவண வம்சம். என்னடா நம்ம அண்ணமாக வாழ்க்கையோட முடிவு இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. இது முடிவில்ல, ஆரம்பம். தயவு செஞ்சு எல்லாம் போயிடுங்க. எப்ப நீ அறிவாள் எடுத்து மஞ்ச கைத்தை என் கழுத்துல கட்டினியோ அப்பவே ஜட்ஜ் பண்ணிட்டேன் உனக்கு அறிவாள் தான் சொன்னா அறிவு சொன்ன இல்லங்கிறது. எப்ப உனக்கு இந்த மஞ்ச கயத்துக்கு மதிப்பு கொடுக்க தெரியலையோ அப்பவே உனக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் நான் இங்க இருக்க காரணமே இந்த மஞ்ச கயிறாலதான். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு மனைவி, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ என் புருஷன் கிடையாது. இந்த சமுதாயத்துல என்ன பெத்த அப்பா மாதிரி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடமா அமையணுமே தான் இங்க இருக்கேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது கல்யாண கயிறு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது கங்கண கயிறு. உனக்கும் எனக்கும் இதுதான் வேலி. ஜமீன்தாரியா, ஜமீன்தாரியா, உங்க ஆட்கள் வீட்டுல பண்ட மாதிரிலாம் எடுக்கிறாங்க. வேண்டாம், கீழே போடாதீங்க. ஐயா வேண்டாம், வேண்டாம் சொன்ன கிடங்க. ஐயா ஐயா வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் சொன்ன கிடங்க. வேண்டாம் வேண்டாம் ஐயா, விட்டுருங்க விட்டுருங்க. தம்பி, நீங்க அவங்க எடுத்து காலை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். ஜமீன்தாரியா, உங்க கடனை எப்படியா திருப்பி கொடுத்துறேன். என் மானமே போகுது. வேண்டாம், எல்லாரும் பாக்குறாங்க. ஐயா ஊருக்காரங்க. ஐயோ ஜமீன்தாரியா, உங்க கையை பிடிச்சு கெஞ்சி கேட்கிறேன். வேண்டாம் ஐயா. ஐயா என்ன ஜமீன்தார், என்னதெல்லாம் தெரியலையா ஆதித்யா? பொண்ணை கட்டிக்கிட்டா மட்டும் போதாது, பொண்ணை பெத்தவன் கடன் பட்டிருக்காங்கிறதும் தெரியணும். அதனுடைய விளைவுதான் இது. இது பாரியா, நேத்து வரைக்கும் அவர் உனக்கு கடங்காரன், இன்னைக்கு அவர் என் மாமனார். அவர் பட்ட கடன் நான் அடைக்கிறேன். என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்த முன்ன பின்ன பேச்செல்லாம் வச்சுக்காத. குறிப்பிட்ட ஒரு நாள் சொல்ல முடியும்னா சொல்லியிருப்பேன். நீ நல்ல காரியத்துக்கு பணம் கொடுத்துட்டேனா, குடும்பத்தையே நடுவீதி கொண்டு வரதுக்கு பணம் கொடுத்துருக்கேல்ல, அதனாலதான் முன்ன பணம் தான் இருக்கும். ஆனா அதுக்காக உன்னை அடிக்கடி இங்க வர வைக்க மாட்டேன். நீ கொடுத்த பணம் உன்னை தேடி வந்து சேரும். அதுக்கு முன்னாடி நீ தூக்கி எறிஞ்ச பாத்திர பண்டத்தை எல்லாம் உன் ஆளை வச்சு நீ எங்க எடுத்தியோ அங்க கொண்டு வைக்கிற. வைக்கலன்னா வைக்கிற. எல்லாத்தையும் சீக்கிரத்து உள்ள வைங்கடா. சும்மா இருக்கா? பரவாயில்லையே, உன் பையன் ரொம்ப புத்திசாலியா இருக்கான் உன்னை விட. குருகாரு தூங்கிட்டு போறாரு. தள்ளிட்டு தானம்மா வர்றேன், வயசாகி போச்சு இல்ல. அன்னைக்கு குருகாரு எவ்வளவு நல்ல தள்ள தெரியுமா? மங்கா ఏనా కోపంగా చూసుకుంటావు? ఆ రోజు సన్నగా చూసినప్పుడు గురుగారు ఎంత బాగా తల్లినారు. மங்கா, வாத்தி வயசு புள்ள ரொம்ப தெம்பா தள்ளி இருப்பான். யோ வாத்தி,
நீ ஆளு சின்ன ஆளா இருந்தாலும் தள்ளுறதுல ரொம்ப பெரிய ஆளியா. தொந்தரவு பண்ணாதம்மா. உன்கிட்ட வாத்தி எதை பார்த்து மிரண்டானோ நம்ம வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறான். எவன் ஒரு மனிதன் 2 மணி நேரம் ஒரு விஷயத்தை பத்தி சிந்திக்கிறானோ அவன் அந்த துறையில பெரிய ஆளாயிருவான்றது ஒரு தத்துவண்டா. சிந்திக்க அப்பா கண்ணா சிந்திக்கிறியா? எப்ப நீ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டியோ நீ பெரிய ஆளாயிட்டா. இந்த பாரு, நீ மட்டும் பெரிய ஆளானா போதாது, என் மத்த ஸ்டூடெண்ட் பெரிய ஆள் ஆகணும். அதனால நீ என்ன சிந்திக்கிறியோ அதை மத்தவங்க சொல்லி கொடுப்பாக்கலாம். சொல்லுப்பா. இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு பதிலா ஒரு பொம்பளை டீச்சர் பாடம் கத்து கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஈராப்ல வீசும்னா நாளைக்கு நாமல்ல வருங்காலோட நடக்கணும். மரியாதை என்னமா ஆடுது? உனக்கு நான் மரியாதை எப்படி சொல்லி கொடுத்தேன்? என்னமா என்னது கால் மேல கால் போடுறதா? என் காலை என் மேல போடுறதுதான் மரியாதை. உன் காலை என் கால் மேல போட்டா அதுக்கு பேரு வேலை. எடு வாத்தி, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. அன்னைக்கு நான் குருதட்சணை கொடுக்கும் போது 11 ரூபாய்க்கு 15 பைசா குறைவா கொடுத்தனே, அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என் பொண்ணுக்கு தமிழ் கத்து கொடுக்காம தலைமறைவாயிட்டேன். இந்த ஐயா அந்த 15 பைசா. என்ன பைசா சிவப்பா இருக்குது? டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தியா? வாத்தி, அது இல்ல புண்ணாக்கு. போற போக்க பார்த்தா உன் பொண்ணு எனக்கு தெலுங்கு சொல்லி கொடுத்துரும்பளுக்குது. தப்பி தவிர நான் தமிழ் பாட ஆரம்பிச்சா కథలు ఎన్ని విడలాయే அப்படின்னு ஒரு கதையை சொல்லுது. நான் எங்கேயா வீட்டு பக்கம் வர்றது? గురుగారు మీరు ఎందుకు గురుగారు ఇంత బాధపడుతున్నారు? నేనే మీ ఇంటికి వచ్చేస్తాను. మీకెందుకు గొడవ? பாத்தியா, ஓ எதிரிக்கே என்ன குறவா படவானது. நான் எப்படியா பாடம் நடத்துறது? யோ வாத்தி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வேற நாள் குறிச்சிட்டேன். எதுக்கு? என் பொண்ணு கல்யாணத்துக்கு. அதனால நீ என்ன பண்ற, உடனடியா என் பொண்ணை வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போய் ஆரம்பிச்சிடு பாடத்தை. போ. வாசல்லே உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ఏం గురుగారు, என்ன మీకు నా మీద ఇష్టం లేదా? உன் மேல இஷ்டம் இல்ல நீ அவனா சொல்லுவானா? நீ மட்டும் தமிழ்ல மாట్లాடு, அப்புறம் என் மேல உனக்கும் உன் மேல எனக்கும் இஷ்டம் தன்னால வந்துடா. அந்த சல்பட்டா சொன்ன சரியா போச்சு. மாமா மங்காங்க அப்பா நினைக்காதீங்க, இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க தமிழ. ஐயோ, அப்பா வெளிய மக உள்ள, உள்ள வெளிய. சரியான மங்காத்தா குடும்பம் போல இருக்கு. மாமு மங்கா வெளியவா, மங்கா வெளியவா. இது அப்படியே தெலுங்குல சொல்லுங்க. மங்கா பைத்திக்கிறா, மங்கா பைத்திக்கிறா. ஒப்பனும் மாமனும் பிளாஸ்டிக் சமையலாம் போற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கிளம்பு. என்ன இது இழுப்பு வந்துருச்சா? சின்ன பாண்டி, மங்கா மை வைஃப், மை வைஃப். பாடம் தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள பதற. தட்ஸ் குட். மங்சி கம்மியா சின் பாண்டி, இனிமேந்து நீ மங்காக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும்னா இவங்க வீட்டுக்கு தான் வந்து டியூஷன் சொல்லி கொடுக்கணும். மங்கா, you follow me? நானே You also follow me.